வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். கார்கில் போர் வெற்றி தினம், உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு அரசு சார்பில் மரியாதை. மது போதையில் கடலில் இறங்கிய சுற்றுலா பயணி பத்திரமாக மீட்டனர் கடலோர காவல் படையினர். போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சி கொடியசைத்து துவக்கி வைத்தார் துணைநிலை ஆளுநர். இனி விரிவான செய்திகள். கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் நினைவு சின்னத்தில் கார்கில் போரில் உயிர் நீத்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு அரசு சார்பில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. 1999 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி கார்கில் வெற்றி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. போரில் உயிர் நீத்த வீரர்களின் தியாகத்தை போற்றவும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தவும் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசின் சார்பில் கடற்கரை சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகள், முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களின் வீரம் மற்றும் தியாகம் நினைவு கூறப்பட்டதுடன் நாட்டின் பாதுகாப்பிற்காக பணியாற்றிய முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் மரியாதை செலுத்தப்பட்டது. அம்மா அறக்கட்டளை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஆரோ சிட்டி சார்பில் உப்பளம் இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. ஒரு வேலை ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை முறையையே மாற்றும். அதுபோல் ஒரு வாய்ப்பு இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். அதே நம்பிக்கையுடன் தொடர்ந்து 4வது ஆண்டாக அம்மா அறக்கட்டளை சார்பில் இலவச மெகா வேலைவாய்ப்பு முகாம் ஒவ்வொரு ஆண்டும் அம்மா அறக்கட்டளை சார்பில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு அம்மா அறக்கட்டளை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஆரோ சிட்டி சார்பில் உப்பளம் இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. அம்மா அறக்கட்டளை தலைவரும் அதிமுக மருத்துவர் அணி செயலாளருமான பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த வேலைவாய்ப்பு முகாமில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகர் அன்பழகன் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு முகாமை துவக்கி வைத்து பணி ஆணையை வழங்கினார். இந்த இலவச வேலைவாய்ப்பு முகாமில் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ITI, டிப்ளமோ, பிடெக், எம்டெக், MCA மற்றும் அனைத்து பட்டதாரிகள் என தகுதி உடையோருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 50க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் இதில் பங்கேற்று தங்களுக்கு தகுதியுடைய இளைஞர்களை நேர்முக தேர்வு நடத்தி தேர்வு செய்தனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், பெண்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் புதிய IT மற்றும் தொழில் நிறுவனங்கள் கட்டுவதற்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் லண்டன் ஆர்கிடெக்ட் நிறுவனத்துடன் இணைந்து புதுச்சேரியில் புதிய IT மற்றும் தொழில் நிறுவனங்கள் கட்டுவதற்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் போது பொதுச் செயலாளர் டாக்டர் ராம்குமார் உடனிருந்தார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதில் மாணவர்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் இருந்து துவங்கிய விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அமைச்சர் ராஜவேலு, முன்னாள் IPS அதிகாரி சைலேந்திரபாபு ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் ஓடிய அனைவரும் புதுச்சேரியின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ஜீவா நகர் மக்களின் நீண்ட நாள் பிரச்சனைக்கு உடனடி தீர்வு கண்ட லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் உள்ள பெரிய வாய்க்காலில் இருந்து வீசும் கடுமையான துர்நாற்றம் காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் குழந்தைகள், முதியோர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர்.
இப்பிரச்சினை குறித்து அப்பகுதி பொதுமக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடம் நேரில் சென்று புகார் மனு அளித்து இதற்கு உடனடியாக நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை உடனடியாக ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் துரிதமாக செயல்பட்டு ஜீவா நகர் பெரிய வாய்க்கால் பகுதியில் கழிவுநீரை சுத்திகரிக்கும் மற்றும் துர்நாற்றத்தை போக்கும் நவீன நுண்ணுயிர் பாக்டீரியா எந்திரம் அமைக்கும் திட்டத்தை முறைப்படி தொடங்கி வைத்தார். இத்தொழில்நுட்பத்தின் சிறப்பம்சங்கள் கழிவுநீரில் உள்ள கரிம கழிவுகளை இயற்கை வழியில் சிதைத்து துர்நாற்றத்தை விரைவாக கட்டுப்படுத்தும். கொசுக்கள் மற்றும் நோய் கிருமிகள் உற்பத்தியாவதை தடுத்து பொதுமக்களின் சுகாதாரத்தை மேம்படுத்தும். ரசாயனங்கள் ஏதுமின்றி சூழலுக்கு உகந்த இயற்கை நுண்ணுயிரிகள் மூலம் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படும். பொதுமக்களின் நலன் கருதி புகாருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து புதிய தொழில்நுட்ப இயந்திரத்தை அமைத்து தந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு ஜீவாநகர் பகுதி மக்கள் தங்களது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர். மகாராஷ்டிரா பண்டப்பூர் பாண்டுரங்கன் ஆலயத்தை போல் புதுச்சேரியிலும் ஆஷடா ஏகாதசி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பண்டர்பூரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ பாண்டுரங்கநாதர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆஷாட ஏகாதசி திருவிழாவை ஒத்த வகையில் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கவிக்குயில் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாலட்சுமி ருக்மாயி சமேத ஸ்ரீ பாண்டுரங்கநாதர் ஆலயத்தில் ஆஷாட ஏகாதசி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மகாராஷ்டிராவில் உள்ள பண்டர்பூர் ஆலயத்தின் கட்டமைப்பு மற்றும் வழிபாட்டு முறையை பின்பற்றி சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது. பண்டர்பூர் ஆலயத்தின் வடிவமைப்பை ஒத்த அமைப்பில் உருவாக்கப்பட்டிருப்பது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பாகும். ஜூலை 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெற்ற இந்த பெருவிழாவில் தினமும் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், மகா தீபாராதனை, பஜனை, நாம சங்கீர்த்தனம், ஆன்மீக சொற்பொழிவுகள், திருக்கல்யாண உற்சவம் உள்ளிட்ட பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குறிப்பாக இந்த ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மகாராஷ்டிரா பண்டர்பூர் ஆலயத்தில் நடைபெறும் ஆஷாட ஏகாதசி விழாவிற்கு இணையான ஆன்மீக மரபுகளுடன் புதுச்சேரியிலும் இந்த விழா நடைபெற்றது பக்தர்களை பெரிதும் கவர்ந்தது. கோவில் நிர்வாகி கூறுகையில், மகாராஷ்டிரா பண்டர்பூர் ஆலயத்திற்கு செல்ல முடியாத பக்தர்களும் அதே ஆன்மீக அனுபவத்தை பெறும் வகையில் இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான ஆஷாட ஏகாதசி விழா அனைத்து சடங்குகளுடனும் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பாண்டுரங்கநாதரை தரிசித்து அருள் பெற்றனர் என்றார். பக்தர்கள் கூறுகையில், மகாராஷ்டிராவில் நடைபெறும் ஆஷாட ஏகாதசி விழாவிற்கு இணையாக புதுச்சேரியிலும் இந்த விழா நடைபெறுவது பெருமைக்குரியது. இந்த ஆண்டும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்து ஆன்மீக பலன் பெற்றனர் என்று தெரிவித்தனர். காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி வீடுகளை போகியத்திற்கு விற்று மோசடி செய்த நபர் மீது பிணையில் வராத வகையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள சாமிப்பிள்ளை தோட்டத்தில் வீடுகளை போகியத்திற்கு விற்று மோசடி செய்தவரை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி வழக்கறிஞர்களின் பொதுச் செயலாளர் பிரபாகரன் தலைமையிலும் வழக்கறிஞர் அணி தலைவர் ராஜபிரகாஷ் வழக்கு தொடர்ந்து குற்றவாளியை கைது செய்து அவரை பிணையில் வராத வகையில் மனு தாக்கல் செய்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு சால்வை அணிவித்து நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். மதுபோதையில் கடலில் இறங்கிய சென்னை சுற்றுலா பயணியை கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த சென்னையை சேர்ந்த இருவரில் ஒருவர் மது போதையில் கடலில் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடையை மீறி கடலுக்குள் இறங்கினார். அப்போது ராட்சத அலையில் சிக்கி தத்தளித்த அவரை பாதுகாப்பு பணியில் இருந்த கடலோர காவல் படையினர், பெரிய கடை காவல்துறையினர் மற்றும் லைஃப் கார்டுகள் ரமேஷ், சுந்தர் ஆகியோர் விரைந்து சென்று பத்திரமாக மீட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டுமென அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நன்கொடை வழங்கப்பட்டது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி சாமிப்பிள்ளை தோட்டம் அணைக்கரை மேடு பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நன்கொடை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர்,
மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர், வார்டு தலைவர்கள், பூத் தலைவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏம்பலம் தாமரை குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏம்பலம் கிராம பஞ்சாயத்தில் விக்சித் பாரத், ரோஜ்கர் மற்றும் ஜீவிதா மிஷன் திட்டத்தின் மூலம் அப்பகுதியில் உள்ள தாமரை குளக்கரையை சுத்தம் செய்வதற்காக 8,15,000 ரூபாய் மதிப்பில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பணியினை துவங்குவதற்காக தாமரை குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியினை ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து முதற்கட்ட பணியினை துவக்கி வைத்தார். இதில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி சௌத்ரி, உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் தன்ராஜ், பணி ஆய்வாளர் சந்திரமோகன், திட்ட ஊழியர்கள் கருணை பிரகாசம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்குவதற்கு உறுதுணையாக இருந்தனர். ஐபிபி புதுச்சேரி கிளையில் பிசினஸ் கரஸ்பாண்டன்டாக பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சுய உதவி குழுக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இந்திய அஞ்சல் துறையின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்கில் பிசி ஏஜென்ட் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்கள் நாளை முதல் வழங்கப்படுகின்றன. மகளிர் சுய உதவி குழுவில் உள்ளவர்களை ஊக்குவிக்கும் விதமாக சிறப்பு சலுகையாக 5,000 ரூபாய் வைப்பு தொகை செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றது. இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் பல்வேறு பணி செய்து வருகிறது. ஐபிபிபி ஆன்லைன் பேங்க் அக்கவுண்ட், விபத்து காப்பீடு, வாகன காப்பீடு, மருத்துவ காப்பீடு, சேமிப்பு திட்டங்கள், கடன்கள் என பல பணிகளை செய்து வருகிறது. இது பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. ஐபிபிபி சேவைகளை புதுச்சேரியில் உள்ள அனைவருக்கும் எந்த நேரமும் தடையின்றி கிடைத்திட பிசி ஏஜென்ட்டுகளை தேர்வு செய்து சேவையை விரிவுபடுத்த உள்ளது. எனவே விருப்பமுள்ள அனைவரும் விண்ணப்பித்திட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தகுதி: சிஎஸ்சி மையங்களை இயக்கும் நபர்கள், மருத்துவ கடைகள், கணினி சேவை மையங்கள், உணவகங்களை நடத்தும் நபர்கள், ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், முன்னாள் ராணுவத்தினர், காய்கறி மற்றும் மளிகை கடைகள், நியாய விலை கடைகள் உரிமையாளர்கள், சிறிய சேமிப்பு திட்ட முகவர்கள், பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள், சுய உதவி குழுக்களின் செயல் பங்கேற்பாளர்கள். வயது வரம்பு 18 முதல் 75 வயது வரை. கல்வி தகுதி: குறைந்தது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. வேலை வரம்பு: ஐபிபிபி கணக்கு தொடங்கி தருதல், பணம் வைப்பு மற்றும் பணம் எழுத்து தருதல், விபத்து காப்பீடு, மருத்துவ காப்பீடு, லைஃப் இன்சூரன்ஸ் உடன் சேமிப்பு திட்டங்கள் மற்றும் டீம் திட்டங்கள், 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கான இன்சூரன்ஸ், ஏஇபிஎஸ் மற்றும் கார்டு, பின் பரிவர்த்தனைகள், பண பரிமாற்றம், மின்சாரம், தொலைபேசி மற்றும் அனைத்து விதமான பில்கள் செலுத்துதல், வங்கி விழிப்புணர்வு முகாம்கள், கடன், தனிநபர் வீடு, சொத்து, வணிகம், 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள். விண்ணப்பிக்க கடைசி நாள் 31ஆம் தேதி. மேலும் தகவலுக்கு கிளை மேலாளர், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி, தலைமை அஞ்சல் நிலையம், ரங்கப்பிள்ளை தெரு. தொடர்புக்கு 9952053573. வில்லியனூர் தனியார் ஹோட்டலில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 7 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள மகாராஜா இன் தனியார் ஹோட்டலில் 9 பேர் கொண்ட கும்பல் சூதாட்டத்தில் ஈடுபடுவதாக வில்லியனூர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் வில்லியனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான காவல்துறையினர் ரகசியமாக சென்று சூதாட்டத்தில் ஈடுபட்ட 40 வயதான பாம் பழனி, 43 வயதான சிங்கார ரமேஷ் உட்பட 7 பேரை கையும் களவுமாக பிடித்து அவர்களிடமிருந்த 9,000 ரூபாய் பணம், 6 இருசக்கர வாகனங்கள், 7 செல்போன்கள் பறிமுதல் செய்து மேற்கு சட்டம் ஒழுங்கு கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் காவல் நிலைய ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் பிடிபட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் சூதாட்டத்தின் பொழுது காவல்துறையினர் பிடியிலிருந்து தப்பிய 2 பேரையும் தலைமறைவாக உள்ள தனியார் ஹோட்டலின் மேலாளர் மற்றும் உரிமையாளரை வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றி பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் குடப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2001 முதல் 2006ஆம் கல்வியாண்டு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் சார்பில் தங்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களுக்கு நன்றி பாராட்டு விழா மற்றும்
முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. காலை 9:15 மணி முதல் பிற்பகல் 1:15 மணி வரை நடைபெற்ற இந்த விழாவிற்கு பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியரும் ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலருமான அனுமந்தன் தலைமை தாங்கினார். பள்ளியின் துணை முதல்வரும் அரசு மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் பாக்கியலட்சுமி முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் தங்களது கல்வி மற்றும் வாழ்க்கை பயணத்தில் முக்கிய பங்காற்றிய ஆசிரியர்களான தெய்வநாயகம், ராமதாஸ், மோகன முரளிதரன், ராமலிங்கம், பசுலிதீன், எள்ளரசி, கற்பகாம்பாள், மங்களம், சங்கரி தேவி, மாரியம்மாள், லதா, தணிகாசலம், சுப்பிரமணியன், வேலுச்சாமி, பாஸ்கர், மாரியம்மாள், ராமகிருஷ்ணன், மலர்விழி, சி மலர்விழி, ஜீவானந்தம், சரவணன், இந்திரா மற்றும் சண்முகப்பிரியா ஆகியோருக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். இதனைத் தொடர்ந்து 2001 முதல் 2006 ஆண்டு வரை ஒன்றாக பயின்ற முன்னாள் மாணவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்தித்து பள்ளி நாட்களின் இனிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. தவளக்குப்பம் பிள்ளையார் திட்டு பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மனதில் குரல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை கண்டுகளித்தார். புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் நல்லவாடு ரோடு பிள்ளையார் திட்டு பகுதியில் உள்ள ரமேஷ் இல்லத்தில் காலை 11 மணி முதல் 12 மணி வரை மனதின் குரல் என்று அழைக்கப்படும் மன் கி பாத் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில முன்னாள் சட்டப்பேரவை தலைவரும் மணவெளி சட்டமன்ற உறுப்பினருமான செல்வம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை கண்டுகளித்தார். இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கூறுகையில், இதுவரை இந்தியாவின் பிரதமராகிய நான் இந்திய தேசத்தில் வாழ்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும் தேவையான சலுகைகளை சிறப்பாக செய்து கொடுத்துள்ளேன். நாளை நமது நாட்டின் விண்வெளி தந்தை என்று போற்றப்படும் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட உள்ளதாகவும் மற்றும் விவசாயம் என்று பலதரப்பட்ட விஷயங்களை மனதின் குரல் மூலமாக பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை கண்டுகளித்தனர். வெம்பக்கோட்டை பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே உள்ள கொங்கலாபுரத்தில் ராமர் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் இன்று மின்கசிவு காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்தில் ஆலையில் தயாரித்து வைக்கப்பட்டிருந்த மத்தாப்பு, கம்பி மத்தாப்பு, அட்டை மத்தாப்பு உள்ளிட்ட பேக்கிங் செய்யப்பட்ட பட்டாசு பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. இந்த விபத்தில் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு 2 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து சென்ற தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியினர் தீ மேலும் பரவாமல் போராடி அணைத்தனர். இதனால் பெரிய அளவிலான சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் உயிரிழப்பு அல்லது காயம் எதுவும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் வெம்பக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டு 4 முனை சந்திப்பில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் 88வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டு 4 முனை சந்திப்பில் நடந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் 88வது பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளரும் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினருமான சிவக்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் உணவு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பேருந்து நிறுத்தம் அருகே மரக்கன்றை நட்டு வைத்தார். இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் செங்கேனி, ராஜேந்திரன், செல்வராஜ், தேசிங்கு, கிருஷ்ணமூர்த்தி, தனசேகர், பிரேம், அறிவழகன், பிரபாகரன், மின்னல் முருகன், ஆறுமுகம், செல்வம், முனுசாமி, ராஜா, சிவா, கோவிந்தசாமி, அரவிந்தன் மற்றும் கூட்டேரிப்பட்டு ஆட்டோ சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். கீழ்பூத்துப்பட்டு மஞ்சினீஸ்வரர் கோவிலில் ஏலம் நடைபெற்ற பொழுது அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மரக்காணம் அருகே கீழ்புத்துப்பட்டு ஊராட்சியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற மஞ்சினி ஈஸ்வரர் கோவில். இக்கோவில் இப்பகுதியில் உள்ள பொதுமக்களின் குலதெய்வ கோவிலாக உள்ளது. இதனால் விழுப்புரம் மாவட்டம், புதுவை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை மற்றும் வெளி மாநிலங்களில் வசிப்பவர்கள் கூட இந்த குலதெய்வ கோவிலுக்கு ஆடி மாதத்தில் வந்து மொட்டை அடித்து குழந்தைகளுக்கு காது குத்தி உறவினர்களுக்கு கிடா விருந்து வைத்து
தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துவது வழக்கம். இதனால் ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்று ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இங்கு வந்து செல்கின்றனர். ஆனால் இங்கு வரும் பொதுமக்களுக்கு தேவையான கழிப்பறை, குளியல் அறை, வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்தும் இடம் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லை. ஆனால் இக்கோவிலுக்கு ஆண்டுதோறும் மொட்டை அடித்து சிகை சேகரம் செய்தல், கிடா வெட்டுதல், வாகன வசூல், கடை குத்தகை போன்றவைகளுக்காக பல லட்சம் ரூபாய் கோவில் நிர்வாகம் சார்பில் ஏலம் விடப்படுகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான குத்தகை விடும் நிகழ்ச்சி கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் அறநிலையத்துறை உதவி இயக்குனர் காந்தராஜன், செயல் அலுவலர் அருள், அறநிலையத்துறை ஆய்வாளர் உமா மகேஸ்வரி, கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் சுமதி, நாகராஜ், முத்து, ஜெயபிரகாஷ் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். அப்போது அந்த ஏலத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் இந்த கோவிலுக்கு பல லட்சம் ரூபாய் குத்தகை மூலம் ஆண்டுதோறும் வசூல் வருகிறது. ஆனால் இக்கோவிலுக்கு தேவையான எந்தவித அடிப்படை வசதிகளையும் அறநிலையத்துறை சார்பில் செய்வதில்லை. இதனால் இங்கு வரும் பொதுமக்கள் அடிப்படை வசதிகள் இல்லாமல் பெரும் அவதிப்படுகின்றனர். எனவே இந்த கோவிலுக்கு வாகன நிறுத்துமிடம், போதிய கழிவறை வசதிகளை அமைத்துக் கொடுத்த பிறகு ஏலம் விட வேண்டும் என எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது அங்கிருந்த அதிகாரிகள், உங்களது கோரிக்கையை நிறைவேற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், தற்போது ஏலம் விட ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கூறினர். அதிகாரிகளின் கோரிக்கையை பொதுமக்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு ஏலம் விடப்பட்டது. இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை உருவானது. லயன் சங்கம் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் திண்டிவனத்தில் நடைபெற்றது. திண்டிவனம் சோழமண்டலம் லயன் சங்கம், பாலமுருகன் ஜுவல்லரி, வேதவள்ளி அம்மாள் அறக்கட்டளை, வாசவி கிளப், திண்டிவனம் எலைட் ரோட்டரி சங்கம் மற்றும் சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனை சென்னை இணைந்து நடத்திய மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. முகாமிற்கான ஏற்பாடுகளை லயன் பாலமுருகன், லியோ, கைலாஷ் ராஜ் ஏற்பாடு செய்தனர். முகாமில் 150க்கும் மேற்பட்ட பயனாளிகள் கலந்து கொண்டனர். மேல் சிகிச்சைக்காக 35 பயனாளிகள் பரிந்துரைக்கப்பட்டனர். முகாமிற்கு சையத் முபாரக் தலைமை தாங்கினார். சங்க நிர்வாகி அன்னை சந்தானம், வேதவள்ளி அம்மாள் அறக்கட்டளை தலைவர் ஆறுமுகம், எலைட் ரோட்டரி கிளப் தலைவர் பாலாஜி குப்தா, சமூக ஆர்வலர் TK முருகன், செஞ்சி கன்னிகா, ரமேஷ் பாபு, செயலாளர் அயூப் அலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். லயன் சித்தார்த்தன், தினேஷ், நவநீதன், டாக்டர் ஜெயக்குமார், மதிவாணன், மணிகண்டன், மைதீன் பாஷா, சுரேஷ்குமார், தினேஷ், ஆனந்த், லியோ, அருண்குமார், முகாம் அலுவலர் கலிவரதன் மற்றும் பசுமை ராஜேந்திரன், பிரபாகரன், ஹரிஷ், அண்ணாமலை, அருண், ஜோதி, ஜெகன், செல்வம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பொருளாளர் இப்ராஹிம் நன்றி உரையாற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கார்கில் போர் வெற்றி தினம், உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு அரசு சார்பில் மரியாதை. மதுபோதையில் கடலில் இறங்கிய சுற்றுலா பயணி பத்திரமாக மீட்டனர் கடலோர காவல் படையினர். போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சி கொடியசைத்து துவக்கி வைத்தார் துணைநிலை ஆளுநர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.